சந்திக்க வந்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சந்திக்க வந்திருக்கிறார். இந்த கால வேளையில நான் கர்த்தரை பார்க்க வந்தேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்தேன், சில எதிர்பார்ப்போட வந்து அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த வேலை சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இன்னும் ருசியாக ஜெபம் பண்ண தெரியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நிமிஷம் வரை அவர் கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நம்மளை கைவிடவே, நித்திய பிதாவாக இருந்தார், நல்ல தகப்பனாக இருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே. லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது, லேசான காரியம். எஸ் லார்ட், எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு உமக்கு லேசான காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு கடினமாய் தான் இருக்கிறது, ஆனால் உமக்கு லேசானது சுவாமி, உமக்கு எளிதானது தகப்பனே. அந்த விசுவாசத்துடன் இந்த கால வெள்ள ஒரு விசியாய் உங்களுடைய ஜனங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. தாகத்தோடு வந்த இவர்களுக்கு நீர் ஜீவ தண்ணீரை கொடுத்து அனுப்ப போகிறீர் சுவாமி. ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்ப போகிறீர். அதன்படி அவர்கள் வாழ்க்கையில் கிரியைகள் நடக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அநேக வேளையில் நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகளை சந்திக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மளுக்கு முக்கியமாக நடக்கிறதில்ல. சில வேளையில் சில நேரத்தில் சரீரத்தில் பலவீனங்கள் காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப வேலையில் நம்ம அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறோம். எப்பொழுதுமே ஒரு வசனமுள்ள வாழ்க்கை இருக்குது. ஒரு சஞ்சலம், தவிப்பு, வேதனை, துக்கம், இது எல்லாமே நம்மளுக்குள்ளாக காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், தேவ பலன் உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. தேவனுடைய பலன் எங்கெங்கெல்லாம் தோல்விகள் காணப்படுகிறதோ உங்கள் வாழ்க்கையில், அது எல்லாவற்றையும் தேவன் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தோல்வியை பார்த்து 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 சோர்ந்து போயிருக்கலாம் நீங்க, ஆனால் இன்றைக்கு கர்த்தரோட பலன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க ஒவ்வொருவருமே தேவனுடைய மகிமையை காண்பீங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய், ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி, ஆங்கில பைபிளில் நம்ம பார்ப்போம் என்றால் பவர் டு த வீக் என்று எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. என்னவா பவர் கொடுக்குறாராம். ஸ்ட்ரென்த் இல்லாத நம்மளுக்கு தேவனுக்கு ஒரு வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்னென்றால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆதியாகமம் 18:14 தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:14 கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை யாருக்கு கடந்து வருகிறது என்றால், சாராளை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நிறைய சாராள்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா.
நிறைய சாராள்கள் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் மம்ரேன் என்ற சமபூமியில் சாராளை சந்திக்க தான் வருகிறார். முக்கியமாக எப்படி என்று சொன்னால், அது அந்தி சந்தி மதியான வேளையில் ஆபிரகாம் கூடார வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளை 3 புருஷர்களாய் கர்த்தர் இவர்களை சந்திக்க வருகிறார். அப்போ ஆபிரகாம் தெய்வ தூதர்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அவர்களை வர வைத்து கனப்படுத்தி அமர செய்து அவர்களை போஷியம் கொடுக்கிறார். அவரை போஷிக்க வைக்கிறார். அவர்கள் திருப்தியாய் போஷித்த பிற்பாடு ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தில் நடக்குது. பிரியமானவர்களே, என்னவென்றால் ஆதியாகமம் 18:9 நான் வாசிக்கிறேன். அவர்கள், அதாவது திருப்தியா ஆபிரகாம் ஆகாரம் கொடுக்கிறார் அவர்களுக்கு. அதை புசித்து முடித்த உடனேயுமே ஒரு தூதன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அந்த நாள் தேவன் சாராளை சந்தித்த நாள். ஹல்லேலூயா. சாராளை சந்தித்த நாள் எதற்காக? சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தேவன் அவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தீர்மானம், ஒரு திட்டம் இருக்கிறது. there was a purpose. அதனால தேவன் அவங்களை சந்திக்கிறதுக்கு, இன்றைக்கு கர்த்தரை தேடி வந்த உங்களை தேவன் சந்திக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. யாரெல்லாம் நம்புறீங்க? ஒரு திட்டம் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு சாராளை விசாரிக்கிறார், எங்கே என்று கேட்கிறார். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று ஆபிரகாம் சொல்றான். அடுத்தது, அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். வந்த தேவ தூதன் என்ன செய்யறார்னா, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன? அவளுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, பல ஆண்டு பலவீனம். என்ன? கர்ப்பம் தரிக்க முடியல, ஒரு அற்புதம் ஒரு சரீரத்தில் நடக்கல. இந்த வாக்கு தத்தத்தை தேவன் சாராளுக்கு கொடுக்கும் பொழுது என்ன வயது உள்ளவளாக இருந்ததால் என்றால் பார்க்கணும்னா 89 வயது. ஹல்லேலூயா. பூர்ணப்பட்டுட்டா. அடுத்தது நம்ம வாசிப்போமானால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்ரீக்குள் வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. கர்த்தர் எப்போ ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறார் என்றால், ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், சூழ்நிலையே இல்லாத போது. ஹல்லேலூயா. அதுக்கு சூழ்நிலையே இல்லை. இயற்கையான சூழ்நிலை, அது சாத்தியமே இல்லை. ஆனா பல வருஷமாய் அவளுக்கு அந்த பலவீனம் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. பல வருஷமாய் உங்கள் பலவீனங்களை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆமென். ஆகையால் சாராளும் வயது சென்றவர்களாக இருந்ததுனால தெய்வதூதன் அந்த வாக்கை அவளுக்கு கொடுத்த உடனேமே, அடுத்தது 12 வாசிக்கிறேன். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னவென்றால், என்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என்னால் எல்லாம் ஆகும் என்று உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படி இருக்கணும்? சாராளை போல இருக்கக்கூடாது. சாராள் என்ன சொல்றானா, சூழ்நிலைகளை பார்க்கிறாள். ஹல்லேலூயா. ஏன்னா அவ சொல்றா, நானும் வயதாயிடுச்சு, என் கணவருக்கும் வயதாயிட்டு, இதுக்கு மேல்ட்டு இது சாத்தியமா அப்படின்னு அவ நகைக்கிறா. ஹல்லேலூயா. அவ சார்ந்து இருப்பது அவளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. அவ யோசிக்கிறது அவளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த், அவ சரீர பலவீனத்தை யோசிக்கிறா. ஆனா உன்னதமான தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு, உன்னதமான தேவன் வாக்கு கொடுக்கிறாரு, அவர் செய்ய வல்லவர் என்று அவளுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை நீங்க கூட ஆராதிச்சு கொண்டு வருகிறீங்க. நீங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவனுடைய மகிமையை தெரியணும். ஹல்லேலூயா. சாராளுக்கு அன்றைக்கு சாராள் அதை அறியவில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது 13 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார்.
நீ நம்புறியோ இல்லையோ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், உங்களுக்காக இந்த மெசேஜை படுத்தி கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னார். அநேக பேர் ஜெபிக்கிறீங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆனாலும் விசுவாச குறைவு இருக்கிறது, பயம் இருக்கிறது, சூழ்நிலைகளை பார்க்குறீங்க. ரொம்ப பேர் சில வேளையில் சரீரத்தில் பாடு வரும்பொழுது அந்த பாடு நிமித்தம் பலவீனப்படுறீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுமா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், என்னால் ஆகும் மகனே, என்னால் ஆகும் மகளே, நான் செய்வேன். அன்னைக்கு சாராளை சந்தித்தவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறார் பிரியமானவர்களே. அன்றைக்கு அவள் கர்ப்பம் தரிக்க முடியாதபடி சரீரத்தில் அந்த பலவீனம் இருந்ததை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஏன் தாமதமாய் காரியம் நடந்தது என்றால் தேவன் நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தாமதம் ஆகிறது நல்லது. ஆமென். என் வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதம் ஆகிறது நல்லது. ஏனென்றால் அந்த காரியம் நிறைவேறும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அது தாமதம் ஆகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தாமதமாய் தான் நடக்கும், ஆனால் கைவிட மாட்டார். ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களை சந்திக்கிற நாள். அந்த நாள் இந்த நாளா இருக்கிறது. உங்களுக்கு பிரியமானவர்களே, உங்களை சாராளை சந்தித்த தேவன் உங்களை சந்திக்கிறார். அவிசுவாசம் கொள்ளாதீங்க. தேவன் இருக்கைக்கு அப்பாற்பட்டவர். நீங்க சார்ந்திருக்க வேண்டியது அவரோட வார்த்தையின் மேல, நீங்க சார்ந்திருக்கிற வேண்டியது அவரோட வசனத்தின் மேல. அவர் என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று நம்பணும். அவிசுவாசம். அவ எப்படின்னா அந்த சூழ்நிலையை பார்க்கிறா, வயசாகி போச்சே, ஸ்திரீக்குள்ள வழிபோக்கெல்லாம் நின்று போச்சே, இதுக்கு மேலே இது சாத்தியமா? இல்ல, நீங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்களால கூடல, உங்க பலன் அல்ல, உங்க திராணி அல்ல, ஆனா தேவ பலன் நடத்தும். ஹல்லேலூயா. தேவ கிருபை நடத்தும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், விசுவாசிக்கணும். இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்னால் ஆகும் அப்படின்றத நிச்சயமாய் சொல்லுகிறார். நான் சாரால் அன்னைக்கு விசுவாசிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் ஸ்ட்ராங்கா சொன்னார், என்னால் ஆகும், ஆகும் என்றவர் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 21:1-2 வாசிப்போமானால் ஜெயம் வந்தது. எத்தனையோ வருஷங்கள் தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கை, எவ்வளோ அவமானத்துக்குள்ளாக கடந்து போயிருப்பாங்க, எவ்வளோ நிந்தனைக்குள்ளாக கடந்து போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் ஒரு மாதிரி பரிகாசம் பண்ணி பேசியிருப்பாங்க. ஒரு காரியம் நம்ம ஜெபித்து நடக்காத பொழுது, வாழ்க்கையில் அது காலதாமதமாக பொழுதெல்லாம் எத்தனை பரிகாசமான வார்த்தைகள். ஆபிரகாம் சாராள் அதை சந்தித்தாங்க. ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் என்று அவனுக்கு பிள்ளை இருந்தது, ஆனால் பலவீனம் யார்கிட்ட தெரியுமா? சாராள் பலவீனமா இருக்கிறாள் என்று கர்த்தர் அறிந்தார். இன்றைக்கு நீங்க பலவீனமா எதுல இருக்கிறீங்க என்று தேவன் அறிவார். இன்றைக்கு உங்களை தேவன் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21:1-2 வாசிப்போமானால் முதல் வசனத்தை, ஒன்றாவது வசனத்தை 2வது வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன், தோல்வியற்ற வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தேவன். நீ விசுவாசிக்கிறோ இல்லையோ, நான் உனக்கு இன்னைக்கு சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, என்னால ஆகும், என்னால முடியும். உன் பலன் அல்ல, உன் திராணி அல்ல, உன் படிப்பல்ல, உன் சூழ்நிலைகள் அல்ல, நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. கரங்களை தட்டுங்க பிரியமானவர்களே. சாராளை சந்தித்தவர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். அவர் செய்ய வல்லவர். நீ கவலைப்படாதே, சூழ்நிலைகளை பார்க்காதே. காலம் தாமதமானாலும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் செய்து முடிப்பார். இன்றைக்கு நீ சந்தேகத்தோட வந்திருக்கிற, பலவீனத்தோட வந்திருக்கிற, இன்றைக்கு கர்த்தர் அறிவார் உன் இருதயத்தை. ஹல்லேலூயா. நடக்குமோ நடக்காதோ என்று நீ சிந்திக்கலாம், ஆனா இனி கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்வேன், என்னால ஆகும், என்னால கூடாதவைகள் ஒன்றுமில்லை என்று தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
இரண்டாவது வசனம், ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. பலவீனமாய் தோல்வியற்ற வாழ்க்கை, ஆனால் ஜெயமோ கர்த்தரால வந்தது. ஹல்லேலூயா. தேவ பலன் அவளை அந்த சந்தித்த அந்த நாளில் நான் விசுவாசித்த அந்த காரியத்தை வாசித்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையில் அன்றைக்கு அத்தனை ஆண்டுகள் இல்லாத அந்த பலன் தேவன் அவளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சரீரத்தில் அத்தனை ஆண்டு அந்த பலன் இல்லை, அந்த பாக்கியம் இல்லை, ஆனா தேவன் சந்தித்த அந்த நாளில் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சபையில அது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மேல் ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, கீழ் ஸ்தலத்துல நீங்க இருந்தாலும் சரி, அந்த தேவ பலன் இன்னைக்கு உங்களுக்கு நிரப்பப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவன் சந்தித்த அந்த நாளில் அந்த ஒரு பலன், பவர் டு தி வீக் and might to the people who doesn't have strength என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40:29 சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் பலன் கொடுத்து, ஹல்லேலூயா, சத்துவம் இல்லாதவனுக்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். எஸ், he increases the strength of சாராள் அன்னைக்கு. ஹல்லேலூயா. அந்த பலன், வாழ்க்கையில ஒரு பலன், அந்த சரீரத்தை ஒரு பலனை கர்த்தர் கொடுத்தார் அன்னைக்கு சாராளுக்கு. இன்றைக்கு அந்த தேவ பலன் உங்களை நடத்தும். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்களாம் முடிவுக்கு வரும். அவர் பெரியவராய் இருக்கிறார், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் நான் சொல்லுகிறேன், அவங்க வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை தான். ஆனால் கர்த்தர் சந்தித்த அந்த நாளில் எல்லாமே ஜெயமாய் மாறிற்று, எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. இம்பாசிபிலிட்டியாக இருந்த காரியத்தை தேவன் பாசிபிலிட்டியாய் மாற்றினார். அவரால் ஆகும், அவரால் கூடும், அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஒரு ஃபுல்னஸ் இல்லாமல், ஒரு நிறைவு இல்லாமல் இருந்தது. அவர் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்களோட ஸ்டோரியை வாசிக்கும் பொழுது எப்படி என்று சொல்றதுன்னா, ஐஸ்வர்ய சம்பனராம் யாரு? ஆபிரகாம். அவருக்கு சகலமும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு கூட சகலமும் இருக்குது உங்களுக்கு, ஆனால் ஒரு குறைவு இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு குறைவு இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், அதுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவனாக இருக்கிறார். அந்த ஃபுல்னஸ் உங்களுக்கு தேவன் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில். அந்த குறைவெல்லாம் இன்னைக்கு எடுத்து போடுகிறார். இது வரைக்கும் குறைவு இருந்திருக்கலாம், ஆனால் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த குறைவு இருக்க போகிறது இல்லை. பிரியமானவர்களே, எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். வேதத்தில் மாத்திரம் இல்லை, இந்த பலன் எங்கள் வாழ்க்கையில் கூட அநேக வேளையில், அநேக நேரத்தில் தேவன் பலன் கொடுத்து எங்களை வழி நடத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உன்னத பலனை பற்றி தான் இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த உன்னத பலன் வேதத்தில் மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த காலங்களையும் கிரியை செய்ய சர்வ வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு ஜீவனுள்ள சாட்சியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு எங்களோட எங்கள் தாயார் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 18 வருஷத்திற்கு முன்பாக நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டோம். டாக்டர்ஸ் சொன்னாங்க, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொன்னது என் தாயாருக்கு கேன்சர் என்று சொல்லி, அதாவது எங்கள் தாயாருக்கு யூட்ரஸ் கேன்சர் இருக்கிறது என்று டாக்டர்ஸ் சொன்னாங்க. பல டாக்டர்ஸை நாங்கள் போய் பார்த்தோம். எப்படின்னா, ரிப்போர்ட் மாறாதா, ஒரு டாக்டர்லேருந்து இன்னொரு டாக்டரை பார்க்கும்பொழுது ஏதாவது சேஞ்சஸ் தெரியாதா அப்படி என்று சொல்லி நாங்கள் அலைந்து திரிந்தோம். டாக்டராக போய் பார்த்தோம். ரட்சிக்கப்பட்ட புதுசு நாங்கள். அப்போ தான் ஆரம்ப காலம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, தேவனுடைய வார்த்தைனா என்ன, தேவனுடைய இந்த மாதிரி வாக்கு தத்துவம்னா என்ன, அவர் சர்வ வல்லவர், இதெல்லாம் தெரியாது. நாங்கள் ரோமன் கேத்தலிக் குடும்பத்துலேருந்து அப்போ தான் ரட்சிக்கப்பட்டோங்க. அந்த காலகட்டத்தில் எங்கள் தாயாருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் எல்லா டாக்டரும் சொன்னாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை. என்னென்னா, ஆமாம் கேன்சர் இருக்கிறது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி ஆக வேண்டும் என்று, ரேடியாலஜி பண்ணணும் என்று, அந்த கேன்சருக்குரிய காரியங்கள் எல்லாம் பல காரியங்களை சொன்னாங்க. ரொம்ப சோர்ந்து போனோம். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. அப்போது இன்றைக்கு சாராளை தேடி ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தது போல என் தாயாருக்கு ஜெபித்தவில்லை, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்னவென்றால், உன் சரீரத்தில் கத்தி படாது, உன்னிலிருந்து ஒரு உறுப்பு கூட எடுக்கப்படாது என்று தேவன் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கரத்தை தட்டுவோமா? இன்னைக்கு தேவ பலன் நிரப்பி கொண்டு இருக்கிறது நம்மளை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். கர்த்தர் வாக்களித்தார். ஜெபிக்கிற வேலையில் உன்னிலிருந்து ஒரு உறுப்பு கூட எடுக்கப்படாது, கத்தி உன் மேலே படாது. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுகிறது
ஆப்ரேஷன் செய்யணும், யூட்ரஸ் ஹாஸ் டு பி ரிமூவ்ட் என்று சொல்லி. ஆனால் தேவனோட வார்த்தையை நம்பினோம். ஆமென். திக்கற்று நின்னோம், கலங்கி நின்னோம், பாதை தெரியாமல் நின்னோம், என்ன செய்வதென்று திகைத்து நின்றோம். ஆனால் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். 18 ஆண்டு காலங்கள். ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு நிற்கிறீங்களாமா? 18 லாங் இயர்ஸ் ஆகிறது. கர்ப்பப்பை எடுக்கல, ஆப்ரேஷன் பண்ணல. கர்த்தர் பூர்ண சுகத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கேன்சர் என்ற அறிகுறி என் தாயாருக்கு இல்லை. 18 லாங் இயர்ஸ் ஆண்டவரோட வார்த்தை உண்மை உள்ளதா இருந்தது. பலன் உள்ளவர்களா இருந்து இன்னைக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரோட வார்த்தை நிலை நின்றது. தேவன் மகிமையாய் கிரிய செய்தார். நாங்கள் எதையுமே நம்பல அந்த வேலையில. இன்றைக்கு ரொம்ப பல வருஷம் விசுவாசிகள் இல்லையா? 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் விசுவாசிகள். ஆனால் விசுவாசிங்க ஏன் தெரியுமா சொல்லுகிறார்கள்? நாம் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தரோட வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அன்றைக்கு நாங்கள் அப்படியே அவரோட வார்த்தையை ஸ்ட்ராங்காக பிடித்தோம். நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரை. நான் தான் எங்கள் அம்மாவை கேன்சர் இன்ஸ்டியூட்டு கூப்பிட்டுட்டு போனேன். ஃபஸ்ட்டு டாக்டர் உட்காந்துக்கம்மா, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டாக்டர் அவர் மம்மியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் இவர்களை எங்கே கொண்டு வந்தீங்க? ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட்லி நார்மல் பேஷண்ட் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நான் வெளியே எல்லா டாக்டர்ஸ்கிட்டையும் காமிச்சோம். அந்த லிஸ்டரில் அந்த டெஸ்ட், லேப் டெஸ்ட்டில் எல்லாமே கேன்சர் பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சாராளுக்கு கொடுத்து உன்னதமாய் அற்புதம் செய்தவர். அன்றைக்கு வாக்கு தத்தத்தில் தேவன் எங்களுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார், ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறார். வெளியெல்லாம் இல்லை, உள்ள இன்றைக்கு குடும்பமாய் அதற்காக தேவனுக்காக நாங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கென்று நன்றி இருதயத்தோடு இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பல விதமான அற்புதங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட கர்த்தர் ஒன்று சொல்லி அனுப்பினார். என்ன வேணால் பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கட்டும், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எனக்கு ஒரு பலவீனம் சரீரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கூட யாரெல்லாம் பலன் இல்லாதபடி இருக்கிறீங்களோ, டாக்டர் சொல்லலாம் உங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது, சிஸ்ட் இருக்குது, யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கிறது, நீங்கள் கர்ப்பம் தரிக்கவே கஷ்டம் என்று சொல்லலாம். இன்னும் பல விதமான வியாதிகள், ஹார்ட் ப்ராப்ளம், அலர்ஜி, வீசிங், லங்ஸ் ப்ராப்ளம், கிட்னியில் ப்ராப்ளம், கிட்னியில் கல், எல்லாமே டயாலிசிஸ் பண்ணி கிட்னி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிறது என்று சொல்லி இதுக்கு மேலிட்டு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் என்று கூட சொல்லலாம். நேர்காணலில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை கடந்து போகிறது. பிரியமானவர்களே, என்ன வேணால் சரீர ப்ராப்ளமாக இருக்கட்டும், இன்டைஜஷனால் என்னால் சாப்பிட்டு எதையுமே திருப்தியாக சாப்பிட முடியல, வயிற்று போக்கு இருக்கிறது என்று இன்னைக்கு யார் யாருக்கு ஒவ்வொரு சுகவீனம் வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ எழுந்து நில்லுங்க. ஏன்னா உங்கள் முன்பாக ஒரு ஜீவனுள்ள சாட்சி இருக்கிறது. எனக்கு இதில் சுகம் வேண்டும், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை கொடுத்து அனுப்புவேன் என்று சொன்னார். எனக்கு இதில் சுகம் வேண்டும், எனக்கு இதில் அற்புதம் நடக்கணும், நான் ரொம்ப நாளாக இந்த சரீரத்தில் பாட அனுபவிச்சு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுறங்களா ஏஞ்சி நில்லுங்க. மற்றவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. எனக்கு அற்புதம் வேணும், சுகம் வேணும். இன்னைக்கு கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். நம்மளை இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு சுகத்தை உங்களுக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவர் சொன்னது என்னென்றா, நீ போய் சொல் மகளே, நீ போய் ஜெபம் பண்ணு, நான் பூர்ண பலனை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். யார் யார் என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ, என்னால் இந்த சரீரப்பாட தாங்க முடியல, என்னால் கர்ப்பம் தரிக்க முடியல, எனக்கு அடிக்கடி வயிற்று போக்கு இருக்கிறது, ரொம்ப டேப்லெட் சாப்பிட்றதுனால எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறது, இதை மேற்கொள்ள முடியல, எனக்கு ஒரு நடுக்கம் இருக்கிறது, எனக்கு அடிக்கடி வீசிங் வருகிறது, எனக்கு ஒரு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது என்று சொல்லுவீங்கல்ல, எனக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கிறது என்று கூட நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கு ஏஞ்சி இல்லைங்க, ஏன் நான் ஒரு அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த அற்புதத்தை எனக்கு நடக்கணும் என்று சொல்லுங்களா, கையை உயர்த்துங்க. ஏஞ்சி நிற்கிறவங்களா கையை உயர்த்துங்க. இன்றைக்கு ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் சந்திக்கிறார் உங்களை. ஹல்லேலூயா. சாராளை சந்தித்த தேவன், ஹல்லேலூயா, அந்த ஆபிரகாம் சாராளின் தேவன் இன்னைக்கு இங்கே நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பிரசன்னம் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னார். இன்னைக்கு எதெல்லாம் சரீரத்தில் பலவீனம், என்னால் அந்த அலர்ஜி தாங்க முடியவில்லை, என்னால் இந்த வீசிங்கை தாங்க முடியவில்லை, இந்த வயிற்றுப்போக்கை தாங்க முடியவில்லை, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. மகளே, ஒருவர் சொல்லுகிறீங்க எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, இன்னும் எத்தனை காலங்க நான் உயிரோடு இருக்க போகிறேன்னு தெரியல ஆண்டவரே, அதுக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு செய்ய
வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும் என்று சொல்லுகிறீங்க. அல்லேலூயா. இல்ல மகளே, அல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உன் அவயங்களை பலப்படுத்துகிறார். எங்கெங்க உனக்கு சோர்வு இருக்கிறதோ, எங்கெங்க உனக்கு பிரச்சனை இருக்கிறதோ, அந்தந்த இடத்துல நீங்க கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது ஜெபிக்கிற வேலையில தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. சாராளை சந்தித்த தேவன் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார். நீங்க விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அபிஷேகத்தினால நிறைந்தவர்களாய் உங்க சுகத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, எனக்கு இந்த சுகம் வேணும்பா, எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும்பா, இன்னைக்கு என்ன சந்திக்கிற நாளப்பா. ஹல்லேலூயா. அந்த மகிமையின் நாள். சாராளை சந்தித்த பொழுது அவள் சரீரம் பலன் அடைந்தது. இன்றைக்கு தேவன் உங்களை சந்திக்கிறபடினால் ஒவ்வொரு சரீரமும் பலன் அடைகிறது. அந்த உன்னத பலனை கர்த்தர் உங்களுக்கு இந்த வெல்ல கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. receive 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 your healings today, receive your blessing today, receive your miracle today. கேளுங்க அவர்கிட்ட, எனக்கு சுகம் தாங்கப்பா, என் கர்ப்பத்துல ஒரு பிள்ளையை வைங்கப்பா. சாராளை சந்தித்தீங்கல்லப்பா, என்ன நீங்க இன்னைக்கு சந்திக்க வந்துட்டீங்களே, என்ன நீங்க இன்னைக்கு சந்திக்கிறீங்களே, என் பிள்ளையில ஒரு என் கர்ப்பத்துல ஒரு பிள்ளையை வைங்கப்பா. இந்த வேலையில என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. எனக்கு சுகத்தை தாங்க என்று கேளுங்க. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். வீசிங் ப்ராப்ளத்தெல்லாம் எடுத்து போடுகிறார். உன் ஹார்ட்டை போய் நீ மறுபடியும் சோதித்து பார். அதுல ரேஷியோ ஏற்றப்பட்டு இருக்கும். உன் ஹார்ட் சரியாய் வேலை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்னால பலவீனமா இருக்கிறீங்க. அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு எடுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, அந்த இன்ஃபெக்ஷனை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார் உங்கள் சரீரத்தை விட்டு. அடிக்கடி வருகிற வயிற்று போக்கை தேவன் நிறுத்துகிறார். உன்னோட அவயங்களை, ஹல்லேலூயா, இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் வச்சு கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்துகிறார். உனக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். receive your miracle today. hallelujah. மூட்டு வலிகளை சுகப்படுத்துகிறார். உன் தேவைகளை இன்னைக்கு சந்திக்கிறார். எல்லா அலர்ஜிஸும் கடந்து போகிறது. பிரியமானவர்களே, hallelujah. ரபலா சகவலா தரா ஓரி ஹலலா மோஷி ஹாசியா ஓரி கபாபா தி கபாபா தி கமாமா. receive your healings today. இன்னைக்கு உங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். yes, புதிய யூட்ரஸ், புதிய ovaries, hallelujah. yes Lord. புதிய கர்ப்பப்பையை உனக்கு கொடுத்து அனுப்புகிறார். பலப்படுத்துகிறார். hallelujah. ஆண்களை பலப்படுத்துகிறார். என்னெல்லாம் பலவீனமாய் வந்திருக்கிறீங்களோ இன்னைக்கு தேவன் பலப்படுத்துகிறார். உனக்கு பூரண சுகம். hallelujah. சரீரத்துல பூரண சுகம், ஒரு பூரண பலனை கர்த்தர் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். receive your strength today. he increases your strength today. hallelujah. glory Lord. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி. சோர்ந்து போன உங்களுக்கு hallelujah பலன் கொடுக்கிறார் இன்றைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டீங்க. இனி உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிடையாது பிளட்ல. ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் கிடையாது. ஒற்றை தலைவலிகளை தேவன் எடுத்து போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒற்றை தலைவலிகளை எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும், சில பேருக்கு அதிகமான உதிரப்போக்கின் ப்ராப்ளம் கூட இருக்கிறது. தேவன் இன்றைக்கு அந்த பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், thank you Jesus. நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் பலவீனத்தை வெளியே சொல்ல முடியல. எனக்கு வயசாகிக்கொண்டே போகிறது என்று கூட நீங்க நினைக்கலாம். இப்பெல்லாம் நான் ரொம்ப பலவீனப்பட்டு போகிறேன் என்று சொல்லி கவலைப்பட்டாயோ இல்ல மகளே, கவலைப்பட்டாயோ இல்ல மகளே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவர் என்று சொன்னாயோ, இன்றைக்கு நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். Thank you Father, thank you Lord. நன்றி ஆண்டவரே. அந்த உன்னத பலன் இன்னைக்கு உன்னை நிரப்பி இருக்கிறது. எதிலெல்லாம் நீ வியாதிப்பட்டு முடக்கப்பட்டு அடுத்தது நீ முன்னேற முடியாதபடி தோல்வியற்று இருந்தாயோ, இன்றைக்கு உன்னை பலப்படுத்தி விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கரத்தை தட்டுங்க. விசுவாசிகளை கரத்தை தட்டுங்க. எத்தனை ஏக்கங்கள், எத்தனை நாளா, எத்தனை வருஷமாய், எத்தனை மாதமாய் ஏங்கி கொண்டிருந்தீங்க, இன்னைக்கு உங்களை கர்த்தர் சந்தித்து இருக்கிறார் இந்த கால வேளையில. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அமருங்கள் பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி கர்த்தாவே, அந்த உன்னத பலனுக்காக நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தர் இப்பொழுது ஒரே மாதிரி இடைப்படி கொண்டு இருக்க மாட்டார். அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு புதிய பலன், உங்கள் சரீர பலனோடு நீங்க புறப்பட்டு போறீங்க. ஆமென். Glory to God. சோதித்து பாருங்க, சோதித்து பாருங்க. நிறைய அநேகரை உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் இதே இடத்துல. ஆமென். Glory Lord. அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த உன்னத பலன் சரீர வலிமையை கொடுத்திருக்கிறது இன்னைக்கு. அடுத்ததாவது
அடுத்தது நான் உங்களோட பேச விரும்புகிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சரீர பலனை பெற்றுக்கொண்ட நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறீங்க. ஆமென். எப்பொழுது அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம வாழ்க்கையில் என்று பார்ப்போமானால், கர்த்தரோடு நம்ம இருக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது, அந்த உன்னத பலன் எதிலெல்லாம் தோல்வியற்று இருக்கிறோமோ அதில் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாதபடி வாழ்க்கையில் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், தோல்வி அடைந்து இருக்கலாம். அந்த தோல்வி நிறைஞ்ச அந்த தம்பதியர்களை தேவன் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் சாட்சியாய் நிறுத்தினார். உங்களை நிறுத்துவார். சரீர பலனை பெற்று நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பலனை பெற்றுக்கொண்டு தான் இன்றைக்கி போகிறீங்க. யாரை குறித்து நான் பேச விரும்புகிறேன்? நான் பழைய ஏற்பாடு யோசேப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அவனுக்கு 17 வயதில் ஒரு சொப்பனத்தை 2 சொப்பனத்தை கொடுத்தார். அந்த 2 சொப்பனமும் அவனுக்கு ஆசீர்வாதத்துக்குரிய சொப்பனம். ஆனால் அந்த சொப்பனத்தை அவன் கண்ட நிமிஷமே எல்லாமே தலைக்கீழே மாறிச்சு. சகோதரன் பொறாமைப்பட்டதுனால முதலாவது அவன் குழியில் போடப்படுகிறான். அப்புறமா அவனை எகிப்து தேசத்திற்கு விற்று விடுகிறாங்க. அங்கே போனோடனே ஒரு அடிமையான வாழ்க்கை, ஒரு தோல்வியற்ற வாழ்க்கை, ஒரு தோல்வி நிறைந்த மனுஷனாக தான் அவன் வாழ்க்கையில் அவன் கடந்து கொண்டு வந்தான் பிரியமானவர்களே. ஆனால் அந்த தோல்வியற்ற மனுஷன் தோல்வியாக இருக்கும் பொழுது வேத வசனத்தில் ஒரு காரியம் அவனை பற்றி சொல்லுது. என்னவென்றால், ஆதியாகமம் 39:2 வாசிப்போமானால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தோல்வி நிறைந்த மனுஷன், அவன் வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் பார்க்கல, எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ளல. அவன் 17 வயதுல ஒரு தரிசனத்தை, அதாவது ஒரு 2 சொப்பனத்தை பார்த்தான். அவனோட அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது, சகோதர அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அடுத்தது தாய் தகப்பனை குறித்து கூட சொப்பனம் கொடுக்குறாங்க. சூரியனும் சந்திரனும் வணங்கி கொண்டு இருக்கிறது, நட்சத்திரங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. அப்போ எல்லாருக்குமே ஒரு பொறாமை வருகிறது. இன்று கூட கர்த்தர் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது நிறைய எதிர்ப்புகள், பொறாமைகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கும். ஆனால் ஏற்ற வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் யோசேப்பை குறித்து என்ன சொல்லுகிறதுனா, யோசேப்போடு கர்த்தர் இருந்தாராம். இனி கூட நீங்கள் ஃபெயிலியர் நிறைந்தவர்களாக இருக்கலாம், தோல்வியற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூடவே இருக்கிறார். அவன் காரிய சித்தி உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He was a success man. எப்போ அவனுக்கு அந்த சக்சஸ் வந்தது தெரியுமா? 39:21 பார்ப்போமானால், அவன் மேல் கிருபை வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தோல்வியற்ற மனுஷனாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. தட் கிரேஸ் இஸ் ஆன் யூ ஆல். அதே கிருபை எங்கெல்லாம் நீங்கள் விழுந்து கிடங்கிருந்தாலும் சரி, உங்கள் மேலெல்லாம் ஒரு கிருபை இருக்கிறது. யார் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் மேலே ஒரு கிருபை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த கிருபை உங்களை நடத்தும். எப்போ அந்த கிருபை வைத்துட்டாரு, அந்த கிருபை எப்பொழுது செயல்படும் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்கணும். இங்கே போட்டிருக்கு யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி. ஆனால் யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். ஹல்லேலூயா. அது மாத்திரம் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 39:9 என்ன இருக்குன்னா, அந்த காரியத்தை நான் சொல்கிறேன், வாழ்க்கையோட காரியத்தை. எப்படின்னா, கடைசியாக எகிப்து தேசத்தில் அவன் விற்கப்படும் பொழுது அடிமையாக இருந்தான். போர்த்திபா வீட்டில் இருந்தான். அப்போது அவனோட மனைவி பாவம் செய்வதற்கு என்னோட சைனி என்று ஒரு பாவத்திற்கு உட்படுத்தப்படுத்தும்படியாய் அவனை அழைக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறான். என்ன தெரியுமா? அவனை யாரும் பார்க்கல. அவனும் போர்த்திபாவின் மனைவியும் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஹல்லேலூயா. யாரும் பார்க்கல. அவன் நினைச்சிருந்தா வழி வழங்கி போயிருக்கலாம், அந்த பாவத்திற்கு இணைந்திருக்கலாம். ஆனா அவன் என்ன தெரியுமா சொன்னா? தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பொல்லாங்க எப்படி செய்வது, எப்படி செய்வது, தேவனுக்கு பிரியமில்லாம எப்படி வாழ்வது, எப்படி ஜீவியம் பண்ணுவது, தேவனோட வழியை விட்டு விலகி வாழ்வது எப்படி? அவன் தேவனோட இருந்தான். இன்னைக்கு உங்க எல்லாரோடையுமே தேவன் இருக்கிறார். நீங்க எல்லாம் தேவனோட இருக்கிறீங்களா? உங்க எல்லாருக்கும் அந்த பர்சனல் ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கர்த்தரோட இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நம்மளை யாரும் பார்க்காத வேலை தான் உத்தமத்தை காத்துக்கொள்ளணும். யூ மே பி இன் யுவர் ஆஃபீஸ், வெளியே போகிறோம், இந்த பழப்போன உலகத்தை நம்ம வெளியே போகிறோம். ஆனால் எல்லா சூழலையும் கர்த்தர்
கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்ற தெய்வ பயம் இருக்க வேண்டும். அவனுக்கு தெய்வ பயம் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு உண்மை அவன்கிட்ட காணப்பட்டது. அதனாலதான் அவர் வைத்த கிருபை செயல்பட்டது. ஆமென். இன்னைக்கு உங்க மேல வைக்கப்பட்ட கிருபை செயல்பட வேண்டும் என்றால் நீங்க தேவனோட இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கை ஒரு பலப்படும். யார் விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை பலனடையும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்வோமானால் நீங்க தேவனோட இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தேவனோடு இருக்கும் பொழுது அந்த அவர் வைத்த கிருபை செயல்படும். ஆமென். Glory to God. அந்த கிருபை செயல்படாத இருக்கிறது ஏன் தெரியுமா? நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. அவ தேவ பயம் உள்ளவனாய் இருந்தான், தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். நம்ம கூட ரட்சிக்கப்பட்ட ஜனங்க. நம்மளாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, தேவனுக்கு பிரியமான ஜனங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? எந்தெந்த காரியங்களில் வழி விலகி இருக்கிறோம், எந்தெந்த காரியங்களில் தேவனுக்கு பிரியமில்லாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ, இன்றைக்கு செட் ரைட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் இன்னும் ஐக்கியமாய் ஆகும் பொழுது அவர் வைத்த அந்த கிருபையின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் செயல்பட போகுது. இந்த நாள்லேருந்து அந்த பலனை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்க முடியாததை கர்த்தர் உங்களுக்காக ஜெயம் பெற செய்வார். ஹல்லேலூயா. தோல்வியற்ற உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றும். நிறைய பேர் நினைக்கலாம், எல்லாம் நான் முன் வைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவோம்ல, நான் கேட்டிருக்கேன், 4 அடி எடுத்து வச்சா 6 அடி சறுக்குதுன்னுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா செகண்ட் ஸ்டெப்லேயே எல்லாமே ஒன்றும் இல்லாதபடி ஆயிடுதே. நான் ரொம்ப நம்பினேன் ஆண்டவரே, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப நம்பி தானே இதில் செயல்படுறேன், ஆனால் ஒரு தோல்வியை பார்க்குறேனே, என்ன செய்வதென்று எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு கூட இருக்கலாம். நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லி. ஆனால் பி டிபெண்ட் ஆன் த லார்ட். கர்த்தரை நம்பியிருங்க, கர்த்தரை சார்ந்திருங்க, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவனுக்கு ஒரு பேர் ஒன்று போர்த்திபா கொடுத்தான். என்ன அந்த பேர் ஒன்று கொடுத்தான்? என்னன்னா, ஆதியாகமம் 41:38 வாசிப்போமானால், தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லுகிறான். என்ன தேவ ஆவி பெற்றவன் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? அவனுக்கு ஒரு சூழலை வருது. எப்படின்னா, அவன் அடிமைத்தனத்தில் தான் இருந்தான் யோசேப்பு. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு வேலையை வச்சார். அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவன் வெளியே வருவதற்கு என்னென்றால் அவனுக்கு ஒரு கிருபை செயல்பட்டது. அவன் உத்தமத்துக்கு, அவன் பரிசுத்தத்துக்கு, கர்த்தரோடு அவன் நடக்கையில் அவனுக்கு ஒரு கிருபை செயல்பட்டது. என்ன தெரியுமா? சொப்பனத்துக்கு வாக்கியானம் கொடுக்கிற கிருபை. ஹல்லேலூயா. சொப்பனத்துக்கு வாக்கியானம் கொடுக்கிற கிருபை. அந்த கிருபை தான் உள்ளே இருந்த அவனை, சிறைச்சாலையில் இருந்த அவனை வெளியே கொண்டு வந்தது. ஆமென். அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்ததுனால ஒரு நாள் ராவேலையில் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுப்பார். அந்த சொப்பனத்துக்கு வியாக்கணம் தெரியாதபடி அவன் எல்லா மந்திரவாதிகளும் எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் கேட்பான். ஒருத்தருக்குமே அதோட இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல தெரியாது, ஒருத்தருக்குமே அதோட விளக்கத்தை சொல்ல தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த பான போஜனக்காரனுக்கு அவன் முன்பாகவே அந்த விளக்கத்தை கொடுத்ததுனால கர்த்தர் அந்த வேலையில் அந்த பான போஜனக்காரனுக்கு யோசிப்பை ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் உங்களை ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துவார். உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியவங்களுக்கெல்லாம் தேவன் உங்களை ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஞாபகப்படுத்த வேண்டியவங்களுக்கெல்லாம் தேவன் உங்களை ஞாபகப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வழி வாசலை திறக்கும்படியாய் தேவன் ஞாபகப்படுத்தினார். ஆமாம், நம்ம சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசிப்புன்ற ஒரு மனுஷன், எபிரேயர் அந்த மனுஷன் நம்மளுக்கு அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தாருல்ல. ஆமாம்மா, ராஜாவின் இடத்துல போய் நிறுத்துவோம். ராஜாவின் இடத்துல நிறுத்துறாங்க. யாருக்குமே அந்த கிருபை இல்லை. பெரிய பெரிய மந்திரவாதிகளுக்கு அந்த 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 சொப்பனத்துக்கு இன்டர்பிரிட்டேஷன் சொல்ல தெரியல. ஆனால் யோசேப்புக்கு அந்த கிருபையை தேவன் கொடுத்தார், அந்த தாளந்த தேவன் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில கூட அந்த ஸ்பெஷல் கிருபையும் அந்த ஸ்பெஷல் தாளந்தையும் இன்றைக்கு பலனாய் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்தான், அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானத்தையும் சொன்னான். அதுக்கு எப்படி நம்ம செயல்பட்டா, அந்த எகிப்து தேசம் எப்படி செயல்பட்டா அந்த பஞ்சத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம் என்ற பிளானையும் தேவன் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் ஆச்சரியமாய் அவனை நடத்தினார். ஹல்லேலூயா.
ரொம்ப வருஷமா கை தேர்ந்தவங்களுக்கு கூட அப்படியாப்பட்ட ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குற அந்த ஞானம் இல்லை. ஆனால் அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார் அவனுக்கு. ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் குடும்பங்களில், நீங்கள் எடுக்கிற செயல்படுகிற காரியங்களில் அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. அந்த ஞானம் என்ற பலனை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். அது அவன் வந்து வெளியே சொல்லுகிறான். சொன்ன உடனேயுமே எல்லா அடிமதன வாழ்க்கையும் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் எல்லா அடிமதன வாழ்க்கையும் இன்னைக்கு உங்களுக்கு மாற்றப்பட்டது. ஆமென். விசுவாசிங்க, உங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் வரும் என்று சொல்லி வாசிக்க கேட்போம் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரம் வசனம் 41 46 வரை நான் வாசிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனையிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஹல்லேலூயா. A honorable position. Hallelujah. A honorable position. Hallelujah. இந்த honorable position-ஐ கர்த்தர் கொடுப்பார் உங்க வாழ்க்கையில. ஆமென். Hallelujah. அடிமைதனம், ஒரு தோல்வியற்ற வாழ்க்கை. எத்தனை வருஷம் தெரியுமா? 13 வருஷம். ஏன் சொல்லுகிறேன்னா, அடுத்த வசனத்தை வாசிப்போமானால், யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது 30 வயதா இருந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 17 வயசுல கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். 30வது வயசுல தான் தேவன் அதை நிறைவேற்றினார். எத்தனை? கிட்டத்தட்ட 13 long years. வாழ்க்கை தோல்வியற்ற மனுஷன். அல்லேலூயா. ஒரு தோற்று போன மனுஷனாய் 13 வருஷம் வாழ்ந்தான். ஆனா கர்த்தர் அவனை கைவிடல. 13வது வருஷத்தை அவன் முடிக்கும் பொழுது ஒரு விடுதலை நாளா இருந்தது. அவனை ஒரு ஹானரபிள் பொசிஷன்ல வச்சார். அவனுக்கு ஒரு புதிய கிரேஸ். ஆல்ரெடி அவன் கர்த்தரோடு நடந்ததுனால அந்த கிரேஸ் அவனுக்கு, அந்த கிருபை அவனுக்கு கிரிய செய்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு புதிய ஞானத்தை கொடுத்தார் தேவன். அந்த அவுட்ஸ்டாண்டிங் ஞானம் இன்றைக்கு கூட உங்களோட காரியங்கள் எல்லாவற்றையும், வீட்டை பார்க்கறதுக்கு கூட சரி, ஃபேமிலியை நடத்துவதற்கு சரி, பிஸ்னஸை நடத்துவதற்கு சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, ஆண்டவர் ஒரு புதிய ஞானத்தின் பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். யோசேப்பை உயர்த்தி வைத்தது போல கர்த்தர் ஒரு ஹானரபிள் பொசிஷன்ல உங்களை உயர்த்தி வைத்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் பலன் கொடுத்து அனுப்புகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவருக்கு உங்களை இன்னைக்கு அந்த பலன், 2 பலன், சரீர பலன்லயும் கொடுக்கிறாரு, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பலன் கொடுத்து அனுப்புகிறார். இன்னைக்கு எதெல்லாம் கூடலையோ தேவனால கூடும். தோல்வியற்ற வாழ்க்கை ஜெயமாய் ஆசீர்வாதமாய் முடியும். ஒன்றே ஒன்றுதான் யோசிப்பை போல நீங்க செய்ய வேண்டியது. யோவான் 15:7 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. So you should abide with Jesus. நீங்க கர்த்தரோட இசைந்து இருக்கணும், தேவனோட இசைந்து இருக்கணும். அது நீங்க தான் எப்படி சொல்றேன்னா, உங்களை ஒவ்வொரு நாளும் செட்ரேட் பண்ணிக்கொள்ளணும். நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளணும். யோசேப்புக்கு அது இருந்தது. ஏனென்றால் ஆதியாகமம் 40:14 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அந்த பானபோஜக்காரனுக்கு முதலாவது அந்த சொப்பனத்தை அவன் வியாக்கியானம் கொடுக்கும் போது யோசேப்பு உன் இருதயத்தில் நினைக்கிறான். என்ன சொல்வானா? நீ மேன்மை அடைந்து வாழ்வடைந்து நீ வெளியே போவ. நீ வெளியே போன உடனே, நீ வாழ்வடைந்த உடனே இந்த சிறைச்சாலிருந்து என்னை கொண்டு வர்றதுக்கு நீ எனக்கு உதவி செய்வியா அப்படின்னு அவன் கேட்டிருப்பான் அந்த இடத்துல. ஸோ அவன் அந்த கேட்கும் பொழுது கர்த்தர் பார்க்கிறார். கேட்கும் பொழுது கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் உங்களை இன்னைக்கு பார்க்கிறார். உங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அவன் அடிமைதன வாழ்க்கையில் இருந்தான். வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, ஒரு தோல்வியற்ற வாழ்க்கை. 13 long years, 13 வருஷம். ஆனால் தேவன் அவனை கவனிக்கிறவராக இருந்தார். அவருக்கு கிரியை செய்ய ரொம்ப ஈஸியா இருந்தது தெரியுமா? யோசேப்பு தேவனோட இணைந்து இருந்தான். தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவர் கட்டளையின்படி வாழ்ந்தான். அவர் சித்தத்தின்படி அவன் வாழ்ந்திருந்தான். எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும் தெரியுமா? அந்த 13 வருஷமும் அவன் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. அது வாசிக்கும் பொழுது தெரியும். ஆனா கர்த்தர் அவனை கைவிடல.
அவனை தேவன் ஆசீர்வாதமாய் நடத்தினார். ஏன் தெரியுமா? அவன் அவரோடு இருந்தான். அப்போ அந்த யோசனை, அந்த அவன் பேசும்பொழுதே கர்த்தர் அன்றைய நாள் அவனை கவனித்தார். சிறைச்சாலையில் அவன் பேசும்போது கர்த்தர் கவனித்தார். இன்னைக்கு கூட நீங்கள் ரொம்ப ஏக்கத்தோடு வீட்டில் பேசி கொண்டு இருக்கிறீங்க, சில காரியங்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு பேசி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார். அந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வரும், ஆசீர்வாதம் வரும், விடுதலை வரும். எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அது முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் செய்வது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? இந்த மாதிரி போராட்டமான தோல்வி நிறைந்த சூழ்நிலை ஒன்று மாத்திரம் செய்யுங்க. 2 கொரிந்தியர் 12:10 வாசிப்போமானால், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தனைகளும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். எப்போனா, நம்மளுக்கு என்ன பாடு வந்தாலும், தோல்வியற்ற ஒரு சூழ்நிலை போனாலும், அந்த காலங்களில் சந்தோஷப்படுங்க. கர்த்தர் மாற்றுவார், தேவன் மாற்றுவார், என்னை கர்த்தர் செய்வார், கர்த்தர் தூக்கி எடுப்பார், இந்த சூழ்நிலைகள்லாம் எனக்கு மாற்றப்படும் என்று சொல்லி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது, அந்த விசுவாச அறிக்கைகள் இடும்பொழுது, எவ்வளோ பிரச்சனைகள், நாசமோசங்கள், வேதனைகள், இக்கட்டுகள் எது வந்தாலும் சரி, ஆனால் அதில் சந்தோஷமாய் கர்த்தர் அதெல்லாம் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று சொல்லி நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். அவன் இக்கட்டான ஒரு சூழ்நிலை போய் கொண்டு வரும்போது கூட அவன் விசுவாசித்து இருப்பான்ல, யோசிப்பான். ஏன்னா நான் அநேக வேலை நான் யோசிப்பேன், சில காரியங்கள்லாம் நடக்கவே ஜெபிச்சாலும் அது தாமதமாய் கொண்டு போகும். அப்போ நான் யோசிப்பேன். எதை யோசிப்பேன்னா, ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் நான் திரும்பி பார்க்குறேன். அப்போ எப்படியேப்பட்ட சூழ்நிலை இருந்தோம், அதுலேருந்து எங்களை தூக்குனீங்களே, அதுலேருந்து எங்களை மீட்டெடுத்தீங்களே, அதுலேருந்து எங்களை ஆசீர்வதித்தீங்களே, இப்பவும் அந்த வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நான் ஜெபிக்க போகும்போது, நான் நடந்து கொண்டு ஜெபிக்கிற வேலையெல்லாம் அது யோசிப்பேன். அப்போ ரொம்ப எப்படி சொல்றேன்னா, ரொம்ப நெருக்கம், ஒரு டவுன் ட்ராடன் வேதனை, கஷ்டமான சூழ்நிலை, நாங்கள் ஒன்றும் இல்லாதபடி தரமட்டமாக இருந்த சூழ்நிலையிலிருந்து எடுத்து வச்சு இன்னைக்கு மகிமையாக வாழ வைத்த தேவன் நீங்க. அப்போ இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு லேசானது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியங்கள்லாம் லேசானது. இப்போ எனக்கு தேவையெல்லாம் லேசானது. இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு லேசானது. ஆண்டவரே, அப்பவே என்ன பயங்கரமான ஒரு உளையான சேற்றான வாழ்க்கையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தவரே, இதெல்லாம் செய்ய உங்களுக்கு எம்மாத்திரம். ஹல்லேலூயா. இப்போ நம்மளுக்கு அற்புதம் செய்ய எம்மாத்திரம். ஹல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை எகிப்து தேசத்தில் இருந்தது போல இருந்தீங்க, அதுல இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இப்போ ஒரு நல்ல பொசிஷன்ல தேவன் அமர்ந்திருக்க செய்யும் பொழுது, இப்போ நீங்க ஜெபிப்பதெல்லாம், நீங்க ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இஸ் a beautiful and awesome father. நம்ம கேட்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். இன்னைக்கு தேவ பலன் உங்களை நிரப்பி இருக்கிறது, உங்க வாழ்க்கையின் பலன் நிரப்பி இருக்கிறது. இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேருங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நீங்க அதிகமாக அவரை கிட்டி சேர்ந்து உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கண்களை மூடி ஒரு விசையாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவராக இருந்தார். இந்த தோல்வியற்ற 2 குடும்பம் இருந்தது. ஹல்லேலூயா. சாராளை சந்தித்தவர் இன்னைக்கு உங்களை சந்தித்து உங்க சரீரத்தில் பலன் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு போங்க, தேவனோட மகிமையை காண்பீங்க. யோசேப்பு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை, தோல்வியற்ற மனுஷனாக இருந்தான். ஆனால் அவனை உயர்த்தி நிறுத்தினார். அந்த எகிப்து தேசத்துக்கு எங்க அடிமையாய் போனானோ, எங்க வெறுமையாய் போனானோ, எங்க ஒன்றுமில்லாத போனானோ, அதே தேசத்துல அவன் அதிகாரியாய் வைத்தார். ஹல்லேலூயா. அதிகாரியாய் வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆனரபிள் பொசிஷன்ல அவனை வைத்தார். அதே தேவன் இன்னைக்கு உங்களோட அசைவாடி விட்டார். பிரியமானவர்களே, விசுவாசிங்க. நன்றியோடு ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. இன்றைக்கு ஹல்லேலூயா, தேவன் உம்முடைய ஜனங்களை சந்தித்த நாள். இன்றைக்கு நீ பலன், 2 விதமான பலனை கொடுத்து விட்டீர். சரீர பலன் ஹல்லேலூயா கொடுத்து விட்டீர். வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுத்து அனுப்புகிறேன். தோல்வியானது எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி விட்டீர் ஆண்டவரே. தோல்வியான எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாற்றி விட்டீர். என்ன எக்ஸ்பெக்டேஷனோட, என்ன எதிர்பார்ப்போடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டாங்கப்பா. நீங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டுட்டேன்ப்பா, நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, நன்றிப்பா என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, இதனால நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க வந்தாங்களோ நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. they have received it Lord. இன்னைக்கு ரிசீவ் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையின் பலனை ரிசீவ் பண்ணிக்கங்க. இப்போ நான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே, எல்லாமே உங்களுக்கு லேசான காரியம், உங்களுக்கு அற்பமான காரியம் ராஜா. நான் இன்னும் அதிகமாக உண்மை நெருங்குறேன், இன்னும் அதிகமாக உண்மை கிட்டி சேருறேன் ராஜா. ஏதாவது குறை இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இந்த வேலையில ஏதாவது குறை இருந்தாலும்
இருந்தாலும் என்னை மன்னிங்கப்பா. இன்னும் எப்படி உங்ககிட்ட சேரணும்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா. நன்றிப்பா. ஆனா அல்லேலூயா, நான் உங்களை அறியாது இருந்தா கூட, உங்களை மீறி நடந்தா கூட, நீங்க என்னை எவ்வளவா நேசிக்கிறீங்கப்பா. என்னை எவ்வளவா நேசிக்கிறீங்கப்பா. என்னை எவ்வளவா நேசிக்கிறீங்கப்பா. என்னை நீங்க கைவிடவில்லைப்பா. நன்றிப்பா. என்னைய நினைவு கூர்ந்து இன்றைக்கு எவ்வளவு அருமையாய் பலப்படுத்தி அனுப்புகிறீங்க ராஜா. அதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த அன்பு எங்க இருக்கும்? இந்த அன்பு யார் செலுத்துவா? என் மேல யார் செலுத்துவா? என்னை புரிஞ்சு கொள்ள வேண்டியவங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கலங்குகிறாய் மகளே. என்னை புரிஞ்சு கொள்ள வேண்டியவர்களை புரிந்து கொள்ள மாற்றாங்களே என்று கலங்குகிறாய் மகளே. எஸ், இன்றைக்கு கர்த்தர் உன்னை புரிந்தவராயிருக்கிறார். நீ கர்த்தர் உன்னை புரிந்தவராயிருக்கிறார். கொடுத்த பலத்தோடு போ. சோர்ந்து போய் வந்த உனக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணியிருக்கிறார் மகனே, பெருக பண்ணியிருக்கிறார் மகளே. இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் உன் தகப்பனாயிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. அந்த உன்னத பலனை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா துதியும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காணிக்கை நேரம். கையில தட்டி தேவன் மகிமைப்படுத்துவோம்.